அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது பிஜிடிஆர்பியினுடைய கல்வி உளவியலில் 2வது அலகில் இடம்பெறுகின்ற என்விரான்மெண்டல் எஜுகேஷன், சுற்றுச்சூழல் கல்வி குறித்த கருத்துக்கள் காண இருக்கின்றோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுற்றுச்சூழல் கல்வி என்றால் என்ன? மனிதன் தன்னையும் தன்னை சார்ந்துள்ள சுற்றுச்சூழலையும் அறிந்து கொண்டு அதனை பாதுகாப்பதற்கு தேவையான நடத்தைகள், மனப்பான்மைகள் மற்றும் திறமையை கற்றுக்கொள்வதுதான் சுற்றுச்சூழல் கல்வி. கல்வியின் வழியாக சுற்றுச்சூழல் பற்றி, சுற்றுச்சூழலுக்காக வழங்கப்படும் கல்வி சுற்றுச்சூழல் கல்வி என்றும் கூறப்படும். சரிங்களா? அடுத்து சுற்றுச்சூழல் மாநாடு குறித்து. சுற்றுச்சூழலில் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் உயிர்களின் பேரழிவு போன்றவற்றை மாற்றவும் ஆய்வுகள் நடத்தி தீர்வு காணவும் எண்ணிய ஐநா சபை 1992 மாநாடு நடத்தியது. அப்ப அது கூறிய செய்தி என்னன்னா, பல செய்தியை கூறியது. முக்கியமானது என்ன அப்படின்னாக்கும், இது சார்ந்த கல்வியை, அதாவது சுற்றுச்சூழல் சார்ந்த கல்வியை அனைத்து நிலைகளிலும் கொண்டு செல்ல வலியுறுத்தியது. அனைத்து நிலை அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கும், கல்வியினுடைய தொடக்க நிலை, இடைநிலை, அடுத்து மேல்நிலை அப்படின்னு உயர்நிலை, மேல்நிலை, கல்லூரி, பல்கலைக்கழகம், அது தவிர தனிப்பட்ட மனிதர்களுக்கான, இப்படி எல்லா நிலைகளிலும் கொண்டு செல்வதுதான் ரொம்ப முக்கியமானது அது என்று அது வலியுறுத்தியது. ஆக எல்லாருக்குமே இது பற்றிய ஒரு கருத்தினை நாம் எடுத்து செல்லுதல் வேண்டும் என்று அந்த ஐநா சபை கூறியது 1992. சுற்றுச்சூழலில் அடங்கியிருப்பன யாவை? புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள், அதாவது மண், நீர், காற்று, அந்த மாதிரி எதுல வேண்டுமானாலும் ஒரு பொருளை நாம் மறுபடியும் அதை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா புதுப்பிக்கக்கூடியவை. அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. மண்ணுக்கும் கேடு, நீருக்கு கேடு, அந்த மாதிரி எல்லாவற்றுக்கும் கேடு செய்யக்கூடியதாய் மீண்டும் அதனை புதுப்பிக்க இயலாததாக இருந்தால் அவை புதுப்பிக்க இயலாத வளங்கள். அப்ப எல்லாவற்றுக்குமே கெடுதலானதாக இது அமையும். சரிங்களா? அடுத்து இப்ப புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்னா என்னென்ன? காடு, நீர் வளங்கள், தாது வளங்கள், உணவு வளங்கள், ஆற்றல், நில வளங்கள் ஆகியவை எல்லாம் புதுப்பிக்கக்கூடியன. சரிங்களா? அடுத்து பூமியினுடைய மொத்த நிலப்பரப்பில் நீர் எத்தனை சதவீதம் காணப்படுகிறது? 71% காணப்படுகிறது. முன்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 75% இருந்தது. 3/4 பங்கு அதுதான் அப்படின்னு இருந்தது. இன்றைக்கு அது 71% காணப்படுகின்றது. மாசு என்னும் சொல்லின் உருவாக்கம் எது? இந்த சொல்லானது பொலுட்டோனியம் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து உருவானது. ஹெனி என்பவர் கண்டறிந்து இதனை அறிமுகம் செய்தார் 1966. சுற்றுச்சூழல் மாசடைதல் அப்படின்ற வகைகள் யாவை? நில மாசு, நீர் மாசு, காற்று மாசு, ஒலி மாசு, கதிர்வீச்சு மாசு, கடல் நீர் மாசு, உணவு மாசு, அணு உலை மாசு, மனையக மாசு, திடக்கழிவு முதலானவை. சரிங்களா? இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம்ப்பா. இப்ப முதலாவதாக நில மாசடைதல், அதாவது மண் மாசடைதல், சாயில் பொல்யூஷன் என்பன யாவை? மரங்களை வெட்டுதல், தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கதிர்வீச்சு கழிவுகள், அமிலத்தன்மை உள்ள உரங்களை பயன்படுத்துதல், நகரமயமாக்கல், நெகிழிகளை பயன்படுத்துதல், மின் கழிவுகள். நெகிழிகளை பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் பிளாஸ்டிக் எனப்படுகின்ற பொருள்கள், அவற்றையெல்லாம் தரையில போடுறதுனாலும் அது மண்ணுக்குள்ள மக்கவே மக்காது. பல ஆண்டு கணக்கான வருடங்கள் ஆகும். அப்ப மண்ணினுடைய தன்மையானது கெட்டு போதல். அதே போன்ற மின் கழிவுகள் அப்படின்னாக்கும் இப்ப ரொம்ப அதிகமாயிருச்சு. அதாவது கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளாகவே இதனுடைய தேவையை ரொம்ப தேவைன்றதை விட பயன்பாட்டை அதிகமாக்கி கொண்டே வருகிறார்கள். வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த ரிமோட்னு ஒண்ணு இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. அப்ப அந்த ரிமோட்ல போடக்கூடிய பேட்டரி இருக்கும். சின்ன அளவு பேட்டரில இருந்து பெரிய அளவிலான பேட்டரி வரைக்கும், வாட்ச், கடிகாரங்கள்ல போடக்கூடிய பேட்டரி. அதே சமயம் பழைய செல்போன்லாம் இதாயிருச்சு அப்படின்னாக்கும் அதை தேவையானது எடுத்து விட்டு மீதியை மண்ணில் கொட்டி விடுதல். இந்த மாதிரியான மின் கழிவுகள் இவையெல்லாம் நில மாசடைவதற்கு காரணமாக அமைகின்றன. சரிங்களா? அடுத்தது நீர் மாசுபடுதல் என்பன யாவை? கரிம பொருள், கதிர் இயக்க பொருள், நீலப்பச்சை பாசிகள் நீரின் மேல் படர்ந்து வளருதல்,
இது என்னாகும் அப்படின்னாக்கா அந்த நீர்வாழ் உயிரிகளுக்கு கெடுதலை ஏற்படுத்தும். நீலப்பச்சை பாசிகள் அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான அளவுக்கு இந்த பாசி எல்லாம் என்ன செய்யணும்னாக்கா நீரில் இருக்கின்ற ஆக்சிஜனை உறிஞ்சி எடுத்துரும். அப்ப எதிர்மறை இருக்கிறதுனால அதற்குள் வாழ்கின்ற அந்த உயிரிகளானது இறந்துபடுதல். அதே போன்று கரிம பொருள்னாக்கும் கார்பன் பொருளை கொண்டு உருவாகின்ற பொருள்கள், கதிர் இயக்க பொருள்கள். சரிங்களா? கனிம கழிவுகளால் நீர் மாசுபடுவதை எதன் மூலம் அளக்கலாம்? உயிரியல் ஆக்சிஜன் தேவை மூலமாக, அதாவது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் மூலமாக அளக்கலாம். ஒவ்வொன்றை அளப்பதற்கு ஒரு கருவி இருக்கின்றது இப்ப. சரிங்களா? சரி, இப்ப அடுத்து காற்று மாசுபாடுகள் என்பன யாவை? கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, சல்பர் ட்ரை ஆக்சைடு. மோனாக்சைடுனா ஒன்று, டைனா 2. சரிங்களா? அதே மாதிரி சல்பர்னாக்க கந்தகம்னு சொல்லுவோம். அடுத்து ட்ரைனாக்கும் 3 மூலக்கூறு கொண்டது. அடுத்து ஹைட்ரோ கார்பன்கள், நைட்ரஜன் ஆக்சைடு, அமில மழை. சரிங்களா? இப்ப இந்த மேலே கூறப்பட்ட மாசுபாடு உள்ள காற்று என்பன எவற்றிலிருந்து உருவாகின்றன? கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் வாகனங்களிலிருந்து வருகின்ற புகை. கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லினாக்கும் மரம் எரித்தலின் போது வருகின்ற புகை. சல்பர் டை ஆக்சைடு பெட்ரோலிய எரிபொருள். சல்பர் ட்ரை ஆக்சைடு சூரிய வெப்பத்தின் ரசாயன மாற்றம், அதாவது சூரிய ஒளி அங்கிருந்து வரும்போது நிலத்தின் மேல பதிந்து அதன் மேல இருக்கின்ற பொருள்களால என்ன ஆகுது, கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது. ஸோ அதுதான் வந்து சல்பர் ட்ரை ஆக்சைடு, கந்தகம். ஹைட்ரோ கார்பன்கள் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடு சூரிய ஒளிப்படுவதால் ஏற்படுகின்ற மாற்றம், அதேதான். அமில மழை, மழையினுடைய பிஹெச் மதிப்பு வந்து 5.7க்கு கீழே குறைஞ்சிச்சு அப்படின்னாக்கும் அமில மழை பெய்யும். சரிங்களா? இது வந்து ஏன் விரிவாக கொடுக்கப்பட்டதுன்னா கேட்பாங்க, வாகனிலிருந்து வருகின்ற புகையினுடைய இது என்ன, பெயர் என்னன்னு கேட்பாங்க. அப்ப கார்பன் மோனாக்சைடுன்னு தெரியணும். மரம் எரித்தலின் போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமை பாருங்களேன். நம்ம வந்து ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம். மரம் என்ன செய்யுது, கார்பன் டை ஆக்சைடை சுவாசிக்கின்றது, ஆக்சிஜனை வெளியிடுகின்றது. அதனால தான் நம்ம இருக்க முடியுது உயிரோட. ஆனா அப்படி நமக்கு நன்மை செய்கின்ற ஆக்சிஜனை கொடுக்கின்ற, நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜனை கொடுத்து நம்ம உயிர் வாழ வைக்கின்ற அந்த மரத்தை எரிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு உருவாகின்றது. அப்ப என்ன ஆகும், சுற்றுப்புற சூழல் கெடும். அது எரியறதுனால வருகின்ற அந்த புகையினால காற்றானது கெடும். காற்றுல அதெல்லாம் கலக்கும். அது என்ன ஆகுனா மறுபடியும் நாம சுவாசிக்கும் போது நமக்கு தான் கெடுதல் ஏற்படும் இல்லைங்களா? இது ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு விழிப்புணர்வு. நம்ம காற்று மாசுபாடுகளின் வேதியியல் குறியீடுகள் யாவை? இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, சல்பர் ட்ரை ஆக்சைடு. இது சோடியம், இது சோடியம், இது சோடியம். நம்ம மேல பார்த்தது ஹைட்ரோ கார்பன். இதெல்லாம் இது வந்து குளோரோ புளூரோ கார்பன் அப்படிம்பாங்க. சுருக்கமா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரிட்ஜினுடைய பின்னால பார்த்தீங்கன்னாக்கோ இது கொடுத்துருப்பாங்க. அந்த அதுல இருந்து வெளிவருகின்ற அந்த காற்றினுடைய பெயர் தான் வந்து குளோரோ புளூரோ கார்பன் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்து பிரியான்றது ஒரு ஏர், அதுவும் ஏரோசால் அப்படிங்கிறது. இது வந்து வானூர்தி இந்த மாதிரியான இதுல இருந்து வெளிவருகின்ற காற்று மிக கெடுதலான இது. சரிங்களா? இதெல்லாமும் பார்த்துக்கோங்கப்பா. அடுத்து இந்த காற்று மாசினால் ஏற்படும் நோய்கள் யாவை? நைட்ரஜன் ஆக்சைடு சுவாசக்குழாய் நுரையீரல் பாதிப்பு. சல்பர் ஆக்சைடு இதய நோய் மற்றும் தலைவலி வாந்தி. கார்பன் மோனாக்சைடு இரத்த பண்பு குறைதல். அடுத்து அமோனியா மூச்சுக்குழாய் புண் ஏற்படுதல். நைட்ரஜன் சல்பேட்டு கண் தொண்டை எரிச்சல் ஏற்படுதல். நைட்ரோபினால் என்பது இரத்த புற்றுநோயை ஏற்படுத்துதல். சரிங்களா? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இயற்கையை நமக்கு கெடுக்க இதெல்லாம் யாருக்கு ஏற்படுதுன்னு பாருங்க. எல்லாமே மனிதனுக்கு தான் ஏற்படுது. அப்ப இயற்கை கெடுக்கணுமா? நம்ம அதை நன்றாக வாழ வைத்து நாமும் நன்றாக வாழலாம் அல்லவா? இல்லைங்களாப்பா? அடுத்தது பசுமை இல்ல வாயுக்கள் என்றால் என்ன? கிரீன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனுடைய வாயுக்கள் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோஃப்ளூரோ கார்பன் சிஎஃப்சி, ஓசோன் O3 மற்றும் நீராவி ஆகியன. அப்போ புவி வெப்பமடைதல் குளோபல் வார்மிங் சொல்லுவாங்க. இது கடந்த 15 ஆண்டுகளாக இதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தலும் சரி எச்சரிக்கையும் சரி அதிகமாகிட்டே போகுது. ஆனால் இன்னும் மனிதர்கள் அதை வந்து மாற்றி அமைக்கவே இல்லை. சரி, இதனால் ஏற்படுவது என்ன பாருங்களேன். மனித செயல்பாடுகளால் பசுமை இல்ல வாயுக்களின் அளவு அதிகரிப்பதால் புவி வெப்பமடைதல் ஏற்படுகிறது. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் என்ன ஆகும்னாக்கா அளவுக்கு அதிகமாகும். இது அளவுக்கு அதிகமாச்சு அப்படின்னாக்கா பூமி வந்து சூடாக ஆரம்பிச்சிடும். இது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இவையெல்லாம் வந்து பூமியை வந்து சூடாக வைத்திருத்தல் தான். ஏன்னா குளிர்ச்சியாக இருந்தது என்றாலும் மனிதனுக்கு கேடு, சுற்றுப்புற சூழலுக்கு கேடு.
அப்ப பூமியை வந்து ஓரளவுக்கு இயல்பான அளவு வெப்பநிலையில் வைத்திருப்பதற்கு இவையெல்லாம் உதவுகின்றன. இதனுடைய அளவு அதிகமாகும் போது என்ன ஆகுது? பூமியானது மிக வெப்பமாக காணப்படுதல், குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப யாராலன்னா பாருங்களேன், பறவையா விலங்கா யாரா? அப்ப யாருமே செயல்பாடு, மனித செயல்பாடுகள் தான் முக்கியமான காரணமாக அமைகின்றது. சரிங்க, அதனால்தான் இங்க சொன்னோம், கடந்த 15 ஆண்டுகளாக இது பற்றி அச்சுறுத்தல், எச்சரிக்கை எவ்வளவோ சொல்கின்றார்கள். ஆனா மனிதனுடைய செயல்பாடுகள்ல மாற்றம் என்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. மாசுபாடு அடைந்த நீரினால் ஏற்படும் நோய்கள் யாவை? சிடி எனப்படும் காட்மியம் கலந்த நீர், இட்டல் எனப்படுகின்ற மூட்டு மற்றும் எலும்புகளில் வலி. இன்றைக்கு பார்த்தோம்னாக்கும் பெயர் தெரியாத நோய்கள் இருக்கின்றதாம். அந்த பெயர் தெரியாத நோய்கள் வந்து பெயரை கண்டுபிடித்து விட்டாலும் மருந்து கொடுத்து மருந்து தர இயலாத நோய்களாக இருக்கின்றன. அப்படியே மருந்து கொடுத்தாலும் அதை வந்து தீராத நோய்களாக, குணம் அடையாத நோய்களாக அவை இருக்கின்றன. இவை அனைத்துக்குமே யார் காரணம் அப்படின்னா மனிதன் தான் காரணம், இல்லைங்களா? பாருங்க, மூட்டு மற்றும் எலும்புகளில் வலி. புளூரைட் அப்படின்னாக்க பல், மூட்டு மற்றும் எலும்புகளில் வலி ஏற்படுதல். கேரியம்னால என்ன ஆகுது அப்படின்னா மன வளர்ச்சியில் குறைவு ஏற்படுதல். இது வந்து இப்ப இருக்கின்ற தலைமுறை கிடையாது, நமக்கு அடுத்து வருகின்ற இளைய தலைமுறையினருக்கு நாம் கொடுக்கின்ற தீங்குகள் இவையெல்லாம். அப்ப நம்ம அவங்களுக்கு என்ன கொடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ இந்த மாதிரியான எதிர்மறை இதுகள் தான் நம்ம வந்து நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்கிறோம் என்பதை மனிதன் என்பவன் உணர்தல் வேண்டும். சரிங்களா? அதனாலதான் சுற்றுப்புற சூழல் கல்வி வலியுறுத்தப்படுகின்றது. சரிங்களா? அடுத்து, நாய்ஸ் என்பது எம்மொழி சொல், அதன் பொருள் யாது? நௌசி, பாருங்க, NOUSEA, லத்தீன் மொழி சொல் இதுவும். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னாக்கா கடல் பயணத்தின் போது ஏற்படுகின்ற ஒரு வகை குமட்டல் நோய். அதனுடைய பொருள் தான் நாய்ஸ். அது எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன், இல்லையா? ஒலி மாசு என்பது யாது? மனிதர்கள், விலங்குகள் மற்றும் பறவைகள் முதலானவற்றிற்கு மன ரீதியாகவும் உடல் கூறு ரீதியாகவும், அப்போ சைக்கலாஜிக்கலாகவும் சரி, பிசிக்கலாகவும் சரி, கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒலி அல்லது சத்தம் தான் ஒலி மாசு எனப்படும். ஒலி மாசுகள் ஏற்பட காரணங்கள் யாவை? சாலை போக்குவரத்து நெரிசல்கள், அதிவேக ஜெட் விமானங்கள், பழைய வாகனங்கள் சிதைக்கப்படுதல், கட்டுமான பணியில் பயன்படுத்தப்படும் வாகனங்கள், தொழிற்சாலைகள், பட்டாசு வெடித்தல், வானொலி மற்றும் தொலைக்காட்சி பெட்டிகளில் மிதம் மிஞ்சிய ஒலி வைத்தல். இது வானொலி மற்றும் தொலைக்காட்சி மட்டும் கிடையாது, நிறைய நம்ம ஊர் திருவிழா நடக்கும்போது அங்கேயே நினைக்கிறாங்க ஒலிப்பெட்டி வைப்பாங்க, அது அளவுக்கு அதிகமான ஒலி கொடுத்தல் இந்த மாதிரி அமைவதும். வகுப்பறையில கூட பாத்தீங்கன்னாக்கோ என்ன செய்வாங்க அப்படின்னாக்கும் மாணவர்கள் சத்தமா பேசுவாங்க. சத்தமா பேசுறதுனால பாத்தீங்கன்னா வேறொரு மாணவனுக்கு கவனம் செலுத்துதல்ல குறைவு ஏற்படும். அதுவும் ஒரு வகை ஒலி மாசுபாடு தான். சரிங்களா? உலக சுகாதார நிறுவன குழு ஒலி மாசுபாடு பற்றி கூறிய கருத்து யாது? மனிதன் மனநலத்திற்கு ஒரு மாபெரும் அச்சுறுத்தல் தான் இந்த ஒலி மாசுபாடு என்று 1971 கூறியது. இது ஒரு தேர்வுல வந்திருந்திருப்ப, குறிச்சுக்கோங்க. ஒலியை அளவிடுகின்ற அளவுகோலின் பெயர் யாது? டெசிபல் ஸ்கேல். இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம், அதாவது மண் மாசு, அதே மாதிரி நீர் மாசு, காற்று மாசு, ஒவ்வொன்றையும் அளக்கக்கூடிய கருவி. இப்ப காற்று மாசுக்கெல்லாம் அளவு பார்த்தோம். அதே மாதிரி நீர் மாசுக்கு, மண் மாசு அப்படின்னாக்கா அந்த வேதியியல் தன்மையை எடுத்து பார்த்து இவ்வளவுக்கு மண்ணு தரம் கெட்டு போயிருக்கு அப்படின்னு அளக்குறோம். அந்த மாதிரி ஒலி அளவிடுகின்ற அந்த அளவுகளின் பெயர் டெசிபல் ஸ்கேல். ஒலி அலைகள் காற்றின் அழுத்தத்தில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் இவற்றின் அளவை அளத்தல் தான் இதனுடைய வேலையே. அப்ப வந்து இந்த அளவுக்கு இது ஏறி ஏறி இறங்கும். இந்த மாதிரி அதை வைத்து இதனுடைய அளவை வந்து அளக்கலாம். சரிங்களா? அறியலாம். இது ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னாக்கா அது ஒலி மாசுபாடு ஆயிடும். அடுத்து, அளவுக்கு அதிகமான ஒலி அளவு என்ன? 130 முதல் 140 வரை இருக்கின்ற டெசிபல் கொண்ட ஒலிகள் வந்து அளவுக்கு அதிகமான ஒலிகள், அதாவது பேர் இரைச்சல் அப்படின்னு சொல்றது. ஒலி மாசினால் ஏற்படும் தீங்குகள் யாவை? செவியின் கேட்கும் திறன் குறைதல், அதிக மன அழுத்தம் ஏற்படுதல், உடலில் இரத்த அழுத்தம் அதிகமாதல், தூக்கமின்மை ஏற்படுதல், பணியில் கவனம் சிதறுதல். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, வகுப்பறையில் ஒரு மாணவன் சத்தம் போட்டான்னா கூட அவனுக்கு வந்து பாடத்துல கவனிக்க முடியாத நிலை ஏற்படும், கவனம் சிதறுதல், மனத்தில் அமைதி இல்லாத நிலை தோன்றுதல், தொடர்ந்து 15 நிமிஷம் கேட்டோம்னா போதும், செவியின் கேட்கும் திறனானது குறையறதில்லை, நின்னே போயிடும், கேட்கும் திறனானது நின்றே விடுதல். இதெல்லாமே வந்து மாசுதான், ஒலி மாசுதான். சரிங்களா? இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னாக்கும் இன்னொரு வகை மாசு சொல்கின்றார்கள், ஒளி மாசு அப்படின்னு சொல்லி. ஒளி மாசு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும்
கண்ணுனால ஏற்படுகின்ற கண்ணுக்கு ஏற்படக்கூடிய மாசுகள். இதை வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும், விளக்குகள் அதிகமான அளவு பயன்படுத்துதல். அப்ப கண்ணை வந்து அப்படியே அது பூசை செய்யும் அது. அப்ப அது ஒரு வகை ஒலி மாசு. அடுத்து 2வது பார்த்தோம்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து உடல் அளவுல பாதிக்கப்படக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து உடல் மற்றும் உள்ளத்தளவில் பாதிக்கப்படக்கூடிய 2வது வகை மாசு. அது என்ன அப்படின்னாக்கும், இந்த தொலைக்காட்சி ஆகட்டும், நாம் பயன்படுத்துகின்ற அலைபேசி முதலான ஆகட்டும், இவற்றிலிருந்து வருகின்ற ஊடகங்கள், இன்னும் நிறைய ஊடகங்கள் இருக்கின்றன. இதழ்கள் இந்த மாதிரியான அந்த ஊடகங்களில் வருகின்ற காணத்தகாத படங்கள் அல்லது வீடியோக்கள்னு சொல்லி சொல்ல முடியாது, ஒளிப்பதிவுகள், இவையெல்லாம் பார்த்தோம்னாக்கும் அவையும் ஒரு வகையான ஒளி மாசுகள் என்றே கூறப்படுகின்றன. இவை வந்து உடலையும் மனத்தையும் பாதிக்கக்கூடியவையாக அமைகின்றன என்று இப்போதைய வல்லுநர்கள் கூறி வருகின்றார்கள். இது யார் யாருக்கு ஏற்படுதுன்னா, சிறிய குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரைக்கும் ஏற்படுது. சிறிய குழந்தைகள் அப்படின்னாக்கா இன்றைக்கும் பார்த்தோம்னா ஒரு சாதாரண வீட்டில் கூட என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா, குழந்தைக்கு உணவு ஊட்டுவதற்கு அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் சுற்றி இருக்கின்ற மரங்களை அல்லது உயரத்தில் பறக்கின்ற பறவைகளை, காகம், குருவி, அந்த மாதிரியான புறா அவற்றை காட்டி நினைச்சாங்க. அல்லது வானத்தில் இரவு நேரம்னாக்கா வானத்தில் இருக்கின்ற நிலா, மேகங்கள் இவற்றை காட்டி உணவு ஊட்டினாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்கா குழந்தைகளுக்கு அவர்கள் அலைபேசியில் வருகின்ற அந்த வீடியோக்கள் எனப்படுகின்ற அந்த காணொளிகளுக்கு காட்ட செய்து, அப்ப அந்த குழந்தை அதை பார்க்க பார்க்க என்ன ஆகுன்னா, கண் பார்வை குறைகள் இந்த மாதிரியானதெல்லாம் இருக்குது. இது ஒரு வகை குழந்தைகளுக்கு. இன்னும் சில இது அறியாத பருவத்தினர் தேவையில்லாத காட்சிகளை பார்க்கும்போது அவர்களுக்கு உடல் அளவில், மனதளவில் பாதிப்பு ஏற்படுதல். இந்த மாதிரி இப்படி ஒளி மாசுன்ற பத்தி நிறைய கூறிக்கிட்டே போலாம்ப்பா. இன்னும் இது இந்த இப்ப வந்து நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னாக்கும் சுற்றுச்சூழல் கல்வியில முதல் தொகுப்பு தான் நம்ம பார்த்தோம். அடுத்து 2வது தொகுப்பு இதனை அடுத்து வருகின்ற அதுல இன்னும் நிறைய கருத்துக்கள் நிரம்ப இருக்கின்றனப்பா. சரிங்களா? அதே சமயம் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டியில் கொடுங்கள். அதே சமயம் இந்த எஜுகேஷன் சைக்காலஜி குறித்த பதிவுகள் இருக்கின்றன. அவற்றின் இணைப்பை இணைக்கின்றேன். இணைத்து படியுங்கள். சரிங்களா? அடுத்து உங்களுக்கு எந்த பதிவு வேண்டும் என்பதையும் குறிப்பிடுங்கப்பா. அது நமக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.